வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மிருதுவான ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரவா கேசரி யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இந்த அளவு மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்து செய்கிறப்ப மட்டும்தான் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த கேசரி இல்லைன்னா ஒரு பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவுகளோடு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவை இந்த கப்பில் 1 கப்புனா அதே கப்பில் சர்க்கரையோட அளவு தண்ணியோட அளவும் இருக்கணும். நீங்களும் இந்த மாதிரி எந்த பொருளில் எடுக்கிறீங்களோ, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் சர்க்கரை தண்ணியோட அளவும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நம்ம விருப்பம்தான், எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக சேர்க்குறப்பதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேசரி. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் இந்த மாதிரி சேர்த்து, நெய் நல்லா சூடாகி வர்றப்ப ஃபஸ்ட்டு திராட்சையை நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை டக்குன்னு உப்பிடும், முந்திரி லேட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு திராட்சையை வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திராட்சை எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயிலே முந்திரியை வறுத்துக்கலாம். நெய்யிலே இந்த மாதிரி நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா கருகாத அளவுக்கு வறுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்யில் நம்ம ரவையை கொட்டி வறுக்க போகிறோம். ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நெய்யில் ஒரு ரவை வறுத்து செய்கிறப்ப தான் கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் கேசரி. அதனால் நெய் ஏற்கனவே கொஞ்சம் நெய் இருக்குது, இது கூட சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்து இந்த ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரவையை நெய்யிலே வறுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே பேனில் நம்ம கேசரி செய்ய போகிறோம். இப்போ நெய் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி வர்றப்ப எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா நெய் சூடானதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு லைட்டாக உப்பு, ஏன்னா அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும், அதுக்காண்டி உப்பு சேர்த்து தான் ஆகணும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் கேசரி செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ இருக்குல்ல, அதை தண்ணியில் போட்டு நல்லா அந்த கலர் வரும், ஒரு மாதிரி எல்லோ, அதை கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்றப்ப தண்ணி ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரணும்.
அப்போ அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கிளறணும். ஒரே இடத்துல கொட்டிடாம ஒரே இடத்துல கொட்டிட்டா அப்படியே கட்டி கட்டியாக வரும். அதுக்காண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா கட்டியாகிக்கிற ரவை, அதனால நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும் கரண்டியை வச்சு. நல்லா கிளறிட்டு ரவை வந்து நல்லா வேகணும். வெந்தாதே நல்லாயிருக்கும் கேசரி. அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து பொறுமையாகவே கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரந்தோட்டிக்கு நல்லா பிசு பிசு பொருள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா அந்த மாதிரி கிளறணும். அது வரையும் இந்த மாதிரி தண்ணி கம்மியாகந்தோட்டிக்கு இந்த மாதிரி கிளறுங்க. ரவை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரையை கூட்டிட்டாலும் வேகாத ரவை. அதனால் இந்த மாதிரி பொறுமையாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை கொட்டி நம்ம கிளறப்ப அப்படியே இலகி கொடுக்கும், கொஞ்சம் லூஸாகி கொடுக்கும் இந்த மாதிரி ரவை. அப்போவும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறணும். கரண்டி வச்சு நல்லா கரண்டி எடுக்காத அளவுக்கு கிளறிட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம்ல, முந்திரி திராட்சை அதையும் இது கூட சேர்த்துட்டு நெய் கடைசியாகவும் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பச்சை கற்பூரம் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஒரு லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து செய்கிறப்ப கோயில் பிரசாதம் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுங்க. நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும் கேசரி. நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி தான் நல்லா இருக்கும்னா. இப்போ ஒரு அருமையான ரவா கேசரி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒரு பண்டிகை டயம், திருவிழா, கோயில் திருவிழா, அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு இந்த கேசரியை தான் செய்வா எல்லா வீட்லேயும். இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.